வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் நம்ம இலக்கியா இந்த அஞ்சலிக்கு சரியான ஒரு படத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இந்த அஞ்சலி விஷம் குடிச்சிட்டு நாடகம் ஆடிட்டு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சிடுது. நம்ம இலக்கியா எல்லா ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஆனால் இந்த அஞ்சலி எனக்கு தெரியல, அது பாய்சன் இல்லைன்னு எனக்கு தெரியல இலக்கியா, நீ தான் நான் எப்படியாச்சும் என்ன கார்த்திகோட சேர்த்து வை, ஜானத்தை அப்புறம் கார்த்திக் 2 பேரும் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஏதேதோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா ஏய் என்னடி அவங்கள சமாளிக்கிறதுக்காக நான் உங்களை சேர்த்து வைக்கணும், நான் உனக்காக அந்த பிரியாவை ஏற்பாடு செஞ்சு கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி செஞ்சு ஏமாற்றி கார்த்திக் இப்போ என் மேலே வெறுப்பாக இருக்காரடி, ஆனால் நீ மட்டும் இஷ்டத்துக்கு அவங்க சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களையே ஏமாத்துவியாடி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடிங்க இந்த அஞ்சலிக்கு. அடின்னு கொடுத்து அப்பா ஐயோன்னு சொல்லிட்டு கணத்த மேலே கையை வச்சுக்கின்னு இருக்காங்க. நம்ம இலக்கியா ரொம்பவே பிரமாதமாக செஞ்சாங்க. கௌதம் ஒரு பக்கம் டாக்டர் கூட்டிகிட்டு வர இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு நம்ம இலக்கியா நீ செஞ்சது பேரு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தோடு நிரூபிச்சுட்டு அஞ்சலி நீ அந்த வீட்டுக்கு வரவே தேவையில்லை, உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, என்ன அவ்வளோ ஏமாத்துற பாசம்னா என்ன உனக்கு கொஞ்சம் கூட நீங்கள் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்காக நான் இறங்கி போகிறத விட நீங்கள் இப்படியெல்லாம் மோசமாக நடந்துக்குவீங்க, இனிமேல்ட்டு நீங்கள் திருந்துனீங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுக்கப்புறம் நீ கார்த்திகோட வாழ போகிறதில்ல, நான் பிரியாவே கார்த்திகோட சேர்த்து வைக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இந்த அஞ்சலி அந்த ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜானம்மா என்னம்மா அந்த மகாராணியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னியே, அந்த மகாராணி எங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க நம்ம ஜானம்மா. எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஆஹால நம்ம இலக்கியா இங்கே பாருங்க அத்தை, அஞ்சலி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சா பாய்சன் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி எங்களை இவ்வளோ ஏமாத்திட்டா, இனிமேல்ட்டு அவள் இந்த வீட்டுக்கு தேவையில்லை, நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கினாதான் இனிமேல்ட்டு அவளை கூட்டிகிட்டு வரேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். கார்த்திக்கு பிரியா கிட்ட நாங்கள் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் நல்லபடியாக சொல்கிறாங்க. அப்போதாங்க நம்ம ஜானம்மாக்கும் கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த பைரவி ஒரு பக்கம் மூஞ்ச ஒருன்னு வச்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, இந்த அஞ்சலிக்கு உதவுனதே இந்த பைரவி தான். அட இவங்க இந்த இலக்கியாவை வச்சே இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டலாம் நம்ம பிளான் போட்டால் இந்த அஞ்சலி சொதப்பிட்டாலே அப்போ போச்சு, இந்த அஞ்சலி எதுக்குமே லாக்கில அப்படின்ற மாதிரி இந்த பைரவி நினைக்கிறா. நம்ம ஜானம்மாவும் கார்த்திக்கும் ரொம்ப ஹாப்பி. இனிமேல்ட்டு இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. நம்ம இலக்கியாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரேவதியத்தை ஒரு பக்கம் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க வாங்க என்ன நடக்குன்றது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்